லிஃப்ட் போயிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் வந்து கொடிலியா க்ரூஸ். அந்த க்ரூஸ் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. லிஃப்ட்டு வந்துட்டுருக்கு. நம்ம இருக்கிறது 9th டெக்கில் இருக்கோம். 9th டெக்கில் மினி ஷூட்ஸ் இருக்குதா. லிஃப்ட் வந்துட்டுருக்கா. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே இருக்குது. ஸோ 10th டெக்கில் ஃபுட்டு எல்லாமே இருக்குது நமக்கு. ஸோ இங்கே லாபீஸ், நல்லா சோஃபா எல்லாமே இருக்குது. கடலில் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி, இன்னும் ரூமுக்கு போகலாமா? வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம். இங்கேருந்தே பார்க்கலாம். இதுதான் நம்ம ரூம். அப்படியே போகலாம். ஓகே, லெஃப்டில் தான் மக்கள் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மார்னிங்கே வந்து ஃபுல்லாக போகலாமாப்பா? சரி, ரூமுக்கு போயிடலாம். இதுதான் நம்ம ரூமு. ஜெயின் ஓப்பன். ஓகே, ஓப்பன் பண்ணோன்னா ஒரு சின்ன செப்பல் ஷூ வைக்கிற ஏரியா ஒன்றும் இல்லை. ஸோ இது ஒரு பாத்ரூம் அண்ட் பேசிக்காக ட்ரெஸ் எல்லாம் வைக்கிற ஏரியா. ஸோ கொஞ்சம் இதுவாக இருக்கும். இன்னும் ஒரு நல்ல ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ பெட்டு 3 பேருக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. நைட் நாங்கள் தூங்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. இன்டர்காம் இருக்குது, ப்ளஸ் ஒரு சோஃபா. அந்த டிவி மோஸ்ட்லி ஹிந்தி சேனல்ஸ் தான் வருது. தமிழ் சேனல் வரல நாங்கள் பார்க்கும்போது. வாட்டர் பாட்டில் சஃபிஷியண்ட்டாகவே கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ அப்படியே மெயின் ஏரியா போகலாமா? ஒரு ப்ரைவேட் பால்கனி, சேர்ஸ், 2 சேர் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக சுற்றி கடல் தான், எல்லா இடமுமே. கீழே தான் வேலை பார்த்துட்ருக்காங்க கொடிலியா க்ரூஸில் வந்து. நைட்டு காலையில் 5 o'clock வரைக்கும் வந்துகிட்டே இருந்தது ஷிஃப்ட்டு. 5 o'clock மேலே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஈவினிங் 6 o'clock கிளம்பிச்சு சென்னை. 5 o'clock வரைக்கும் வந்துகிட்டே இருந்தது. இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு நடுக்கடல் நிற்கிறோம். அரௌண்டு பாண்டிச்சேரி கடலூருக்கு பேரலாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோன்ற மாதிரி காமிக்கிது மேப். ஸோ இது எல்லாமே லைஃப் போட்ஸ். நம்ம இப்போ 9th டெக்கில் இருக்கோம். ஷிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஜெயின்? நல்லா இருந்துச்சா? ஓகே, ஸோ பை. இதான் ரூம். வெளியில் இருந்தால் கூட காமிச்சிக்கலாம். ரிஃப்ளெக்ஷன் அது தெரியல. இதுதான் ரூம். ஓகே.